வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நைட் ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. தக்காளி சட்னி செய்ய போகிறேன், கூடவே பருப்பில்லா சாம்பார் செய்ய போகிறேன். இட்லி தோசைக்கு தொட்டுக்க இந்த பருப்பில்லாத சாம்பாரும் தக்காளி சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி செய்கிறதுக்காக கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதை ஒரு 4 பல் பூண்டும் ஒரு 7 வரமிளகாயும் சேர்த்துருக்குறேன். அதாவது இந்த தக்காளி வெங்காய சட்னி வந்து நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு தக்காளி சட்னியும், ஹஸ்பண்டுக்கு பருப்பில்லா சாம்பாரும் செய்ய போகிறேங்க. பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நம்ம அதாவது நீளமாக நறுக்கிக்கலாம், இல்லை பொடியாக நறுக்கிக்கலாம், எப்படி வேணாலும் நறுக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 350 கிராம் தக்காளி சேர்த்துருக்குறேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, தக்காளி சட்னி செய்கிறப்போ நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா தாளித்து ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் இந்த பச்சை வாடை இல்லாமல் சூப்பராக இருக்கும், காரசாரமாக நல்லா இருக்குங்க. அதாவது நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அரை கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. புதினாவும் மல்லியும் நல்லா அதோட கலந்து நல்லா வெந்து வந்துடும். தக்காளி இன்னும் நல்லா மசியட்டும். அப்பப்போ இடைக்கிட நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் தக்காளி வதங்கவும் செய்யும், அதே சமயம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நல்லா வதக்கி விடலாம். இப்போ அந்த சின்ன அடுப்புக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும்னு சொல்லி மாற்றிட்டேங்க. இங்கே பருப்பு இல்லாத சாம்பாருக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். லைட்டாக வதக்கி விட்டால் போதும், நிறம் மாறணுன்னெல்லாம் இல்லைங்க. இந்த பருப்பில்லாத சாம்பாருக்கு நம்ம இந்த காய் தான் வேணுங்கிறது இல்லை, எல்லா காயுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்குறேன். அதையும் இந்த எண்ணெயில் ஒரு பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப இது காயும் வதக்க வேண்டியதில்லை, தக்காளி வெங்காயமும் வதக்க வேண்டியதில்லைங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் மஞ்சள் பூசணிக்காயும் சேர்த்துருக்கேன். இன்னொன்று, நீங்கள் என்ன காய் சேர்க்குறீங்களோ இல்லையோ, இந்த பருப்பில்லாத சாம்பாருக்கு பூசணிக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார்னாலே நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து சாம்பார் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்ல ஒரு இனிப்பு சுவையோட அந்த மற்ற காய்கறிகளோட டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தாச்சு. எப்போவுமே நான் ஹோம்மேட் மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுறதுங்க. விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து நல்லா தட்டிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நம்ம மஞ்சத்தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பரட்டும் போது நல்லா காய் வந்து சீக்கிரம் வெந்து வரும். ஒரு 3 விசில் விட்டுட்டிங்கன்னா காய் நல்லா கொலைய வெந்து நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். அந்த பக்கம் நல்ல தக்காளியோட வதங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். தக்காளி சட்னிக்கு நான் தாளிக்க போகிறதில்ல. எல்லாமே வீட்டில் பசின்னு டியூஷன் விட்டு வந்ததுனால பசியாயிடுச்சு எல்லாத்துக்கும். இப்போ இந்த பக்கம் அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சாச்சு, சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தோசை ஊற்ற போகிற பிள்ளைங்களுக்கு. நைட்டு நேரமும் இதே பரபரப்பு தான் இருக்கும், காலையிலையும் இப்படி தான் பரபரன்னு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோட்டல்லேருந்து சாப்பாடை வாங்கிறதில்ல. ஒன்று, ஹோட்டலுக்கு போகும்போது செலவு அதிகமாகும், அதே சமயத்தில் வீட்டிலங்கும்போது டேஸ்ட்டு இருக்கும். நமக்கு கொஞ்சம் வேலை தான், ஆனாலும் சரி எனக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ஹோட்டல் சாப்பாடை அவாய்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். கேட்டதை வீட்டில் செஞ்சு கொடுத்துருவேன். அதாவது நம்ம ஹோட்டலில் போய் செலவு பண்ணுறத விட வீட்டில் நம்ம செலவு பண்ணி செய்யும்போது நமக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் செலவு கம்மிங்க. இப்போ பருப்பு இல்லாத சாம்பாருக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் பரவாயில்ல, பெரிய பெரிய கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும்போது நம்ம அந்த காய் வெந்ததில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கரைச்சி விடும்போது நல்லா ஒன்று போல் வெந்து வந்துடும்.
பிள்ளைங்க பசி எடுக்க ஆரம்பித்ததுனால பிள்ளைங்களுக்கு தோசையும் அந்த சட்னியும் வச்சு முதல்ல சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பக்கம் விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவும் சாம்பார் தூளையும் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. ஏன்னா கடலை மாவோட அந்த பச்சை ஸ்மெல் இருந்தால் சாம்பார் நல்லா இருக்காது. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் காயை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ரொம்ப மசியணும்னு இல்லைங்க. காயை ரொம்ப மத்து போட்டு கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சாம்பார் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. நல்லா கரண்டி வச்சு நீங்கள் இந்த மாதிரி 1 2 மசிச்சு விட்டால் போதும். நல்லா காய் மசிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவும் சாம்பாரும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுக்கலாங்க. தண்ணி எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னுமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொதித்து வரும்போது இன்னுமே அந்த திக்காகும். கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா திக்காகும். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் நமக்கு தட்டில் ஊற்றி கொடுக்கும்போது நார்மலாக சாப்பிட்றத விட கூட 2 இட்லி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். எனக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டு பக்கத்தில் இட்லிக்கார பாட்டின்னு இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி சாம்பார் தான் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் எதுவும் அப்படின்னா தான் நமக்கு அந்த இட்லிக்கார பாட்டி வீட்டில் போய் எங்கள் அம்மா காசு கொடுத்து இட்லி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிக்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும். இட்லி வாங்குறதுக்கு குழந்தைங்களுக்கு தான் முக்கியமாக அந்த பாட்டி வீட்டில் இட்லி வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் செய்வாங்க, சூப்பராகவும் செய்வாங்க, சுத்தமாகவும் செய்வாங்க. அந்த ஞாபகம் தான் இந்த டக்குன்னு இந்த இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட. பருப்பு தேவையில்ல, தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை, புளி ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம காய்கறியை குக்கரில் போட்டுட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி மசிச்சு விட்டு கடலை மாவு கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுங்க. அந்த பக்கம் சாம்பார் நல்லா தளன்னு கொதிச்சிருக்குது. பாருங்கள், எப்போவுமே என்னோடய கேர்லெஸ் பாருங்கள், நான் இந்த தோசையை போட்டுட்டு மேலே முட்டையை உடச்சி ஊற்றுறது பழக்கம். ஆனால் இன்றைக்கி முட்டையை செக் பண்ணாமே உடச்சதில்ல, முட்டையாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த தோசையோடு அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த முட்டையை தண்ணியில் போட்டு செக் பண்ணிவிட்டு முட்டை தோசை ஊற்றுனாங்க. பிள்ளைகளுக்கு முட்டை தோசைனா ரொம்ப இஷ்டம். முட்டை தோசை ஊற்றும்போது மேலாப்பில் பொடிச்சு வச்ச மிளகுத்தூளையும் சேர்த்தாச்சு. நான் எப்போவுமே மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சு இருக்கிற மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக, அதாவது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலையை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இங்கே இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேங்க. மதியம் வச்ச கொத்தவரங்காய் காய் இருந்துச்சு. கூடவே எனக்கு இந்த இட்லி சாம்பாரோட அந்த முறுக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சூப்பரான தக்காளி சட்னியோட இந்த சாம்பார், பருப்பு இல்லாத சாம்பாரும் இட்லியும் சாப்பிட்லாம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இது தாங்க என்னோடய நைட் ரொட்டீன் வேலை. எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு தனியாக, பிள்ளைங்களுக்கு தனியாக என்ன பிடிக்கும்னு பார்த்து நான் செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு அதில் ஒரு மன திருப்திங்க. இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.